கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816586. அனுரா அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க போகிறது என்றுதான் அதன் அர்த்தம். அதற்கு ஒரு வெளிப்பாடாகத்தான் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கா ICUல இருந்து வெளியில வந்த போது அவர் கையில போரிஸ் ஜான்சன் எழுதின புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். தமிழர் தொடர்பான இனப்படுகொலையோ அல்லது IIIMO அல்லது ICJயோ அல்லது ICCயோ ஒன்று பேசுகிற அளவுக்கு என்னும் போது இலங்கை அரசு சந்தேகிக்கின்றது, இந்தியா அதன் பின்னணியில் நிற்கிறதா, சிங்கள தேசத்தையும் வன்முறை ஊடாக இலகுவாக இந்த அரசுக்கு எதிராக மாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு ஒன்று புரியும், ஏன் அவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவின் பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள். சிறப்பு படையணி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், பின்கதவால ஓடுகிறார்கள் என்று ஒரு கொமடியா சொல்லியிருந்தார் இலங்கையின் அமைச்சர். ஏன்னா எல்லோரும் அவ்வளவு ஒரு கெடிக்கலக்கத்திலே இருக்கிறார்கள், எல்லாரும் ஊழல்வாதிகள். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் என்னதான் இடம்பெறுகிறது? பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் நீங்கள் நீண்ட நாட்களாக பேசவில்லை என்று இதில் பலர் பின்னூட்டங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இலங்கைக்குள் பாதுகாப்பு நெருக்கடிகள் எல்லாம் அகன்று விட்டதா? இலங்கை இப்போது ஒரு சுமூகமான நிலையில் இருக்கின்றதா? அந்த வகையில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அவர்கள் கேட்ட மறுகணமே கடந்த வாரத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பில் ஒரு புதிய பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் ஊடக பரப்பில் பேசப்பட்டது. அதன் பின்னர் அங்கு சர்வதேச ரீதியாக பல கருத்துக்கள் அல்லது பல சர்வதேச இராணுவங்களை மேற்கோள் காட்டி, சர்வதேச தரப்புகளை மேற்கோள் காட்டியும் சில தகவல்கள் வெளியாகி இருந்தன. உண்மையில் இராணுவ ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளும் ஜனாதிபதியின் பாதுகாப்பில் விசேட படைப்பிரிவு ஒன்றை ஈடுபடுத்தியதனுடைய பின்னணியையும் ஒரு இராணுவ ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், படைத்துறை ரீதியாக, அதாவது செக்யூரிட்டி என்று சொல்றது, பாதுகாப்பு அல்லது படைத்துறை ரீதியான முக்கியத்துவம் இல்லாமல் ராஜதந்திரம் ஒருபோதும் வேலை செய்யாது. அதைத்தான் ஒருவர் கூறினார். என்னென்று சொன்னால், ஆயுதம் இல்லாத ராஜதந்திரம் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத ஒரு மியூசிக்கல் ஷோ மாதிரி போகும். அதுதான் அதன் கருத்து. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் எந்த அரசு ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்த போறதோ அதற்கு பின்னால் ஒரு பலமான படையையும் அல்லது இராணுவத்தையும் அவர்கள் வைத்திருப்பார்கள், அல்லது ஆயுதத்தை வைத்திருப்பார்கள் என்றுதான் அதன் அர்த்தம். இப்ப இலங்கையில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம், ரணில் விக்ரமசிங்கா மீதான கைது நடவடிக்கை. அந்த கைது நடவடிக்கை என்பது அனுரகுமார திசாநாயக்க அரசு அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டது என்றுதான் அதன் அர்த்தம். அடுத்த லெவலுக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்னும் போது அதை எதிர்கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றன. எனவேதான் ஆண்டவனாலும் ஒன்று சேர்க்க முடியாத எதிர்கட்சிகள் ஓடி வந்து ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்தால் அதன் விளைவுகள் என்னென்று சொன்னால், ராஜதந்திர ரீதியாக உங்களுக்கு தெரியும், அனுரா அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க போகிறது என்றுதான் அதன் அர்த்தம். அதற்கு ஒரு வெளிப்பாடாகத்தான் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கா ICUல இருந்து வெளியில வந்த போது அவர் கையில போரிஸ் ஜான்சன் எழுதின புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் சும்மா வருங்கையுடன் வந்திருக்கார். நீங்கள் என்னென்றால், ஒரு ஆய்வு என்று சொன்னால் ஒருவர் என்ன பேப்பர் வைத்திருக்கிறார் என்றதில் கூட நீங்கள் கவனமாக உற்று நோக்க வேண்டும். ஏன் அதை வைத்திருக்கிறார்? அவர் தான் ஒரு அனைத்துலக ரீதியில் தான் ஒரு புகழ்பெற்ற ராஜதந்திரி என்பதை இப்பவும் நிரூபிக்க முற்படுகிறார். வருங்கையும் வந்திருக்கலாம், அந்த புத்தகத்தை வாசித்த புத்தகத்தை பேக்ல ஓட்டும் வச்சுட்டு வந்திருக்கலாம். அதை வேண்டுமென்றே தெரியும். இப்ப ஹெரின் பெர்னாண்டோ தான் அதை முதலில் ஷேர் பண்ணியிருந்தார் சமூக வலைத்தளங்களில்.
பிறகு சமூக வலைத்தளங்களில் அது தீயாக பரவி இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கா இப்போதும் யோசிக்கின்றார் தான் உலகில் இருக்கிற அத்தனை நாடுகளுடன் நல்லுறவை வைத்திருக்கிறேன், நான் தான் ஒரு சிறந்த ராஜதந்திரி. அந்த சிறந்த ராஜதந்திரியுடன் எதிர்கட்சிகளும் ஒருங்கிணையுமாக இருந்தால் இலங்கையின் தேர்தல் கள நிலைமை சில சமயங்களில் மாற்றி அமைக்கப்படலாம் என்றது அவர்கள கருத்தாக இருக்கு. இப்ப இலங்கை இதுவரை காலமும் அமைதியாக இருந்தது என்று சொல்லலாம். அவ்வாறு இப்ப தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் அது ஒரு முருகல் நிலையில் தான் இருக்கிறது. சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியாக இருந்ததுன்னு சொல்லு. ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. ஒரு போலாரிட்டி என்று சொல்றது முனைவாக்கமாக இரு தரப்பு மோதுகின்ற நிலை. அப்ப குட்டை குழம்பி விட்டது. இப்ப இனி மீன் பிடிக்கலாம் என்றதுல மேற்குலக நாடுகள் ராஜதந்திரிகள் எல்லோரும் அதுக்கு நுழைவார்கள். பிராந்திய வல்லரசாக இருக்கலாம், உலக வல்லரசாக இருக்கலாம், அவர்களுக்கான களங்களை அவற்றில் தேடுவார்கள். இப்ப அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட கொண்டிருக்கின்ற கடிதங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் சில கடிதங்கள் அனுப்பப்படுகின்ற போது இப்ப இந்தியாவுடன் ஒரு நெருக்கமான பிணைப்புகளை கொண்டிருக்கின்ற கட்சிகள் கூட இப்போது ஒரு தமிழர் தொடர்பான இனப்படுகொலையோ அல்லது IIIMஓ அல்லது ICJயோ அல்லது ICCயோ ஒன்று பேசுகிற அளவுக்கு என்னும் போது இலங்கை அரசு சந்தேகிக்கின்றது இந்தியா அதன் பின்னணியில் நிற்கிறதா. அதை ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் தனது பெயரை குறிப்பிட விரும்பாது கூறியிருந்தார். வடக்கில் இடம்பெறுகின்ற சம்பவங்களின் பின்னணியில் இந்தியா நிற்கின்றது. இப்ப பாதுகாப்புன்னு சொல்லும் போது இனி இலங்கையில ஒரு பாதுகாப்பு பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனையாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு வகையில் இணைந்து செயற்பட்டார்கள். அவர்களுக்குள் பிரிவினைகள் இருக்கலாம், இணைந்து செயற்பட்டார். நான் தற்போதைய நிலை அது மிகவும் ஒரு உச்சகட்டமான ஒரு முருகல் நிலையாக வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், இப்போது சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடு அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் நரேந்திர மோடியும் சீனாவின் அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து கதைத்திருக்கிறார்கள். 2018 ஆண்டுக்கு பிறகு மோடி அங்கு சென்றிருக்கிறார். பூட்டியனுடன் கதைக்க போகிறார்கள் என்று உலகம் ஒவ்வொரு நாளும் டைனமிக், அது ஸ்டாட்டிக்கா நிற்கவில்லை, அது டைனமிக்கா மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப அமெரிக்காவுக்கு இதுவரை காலமும் இலங்கையின் பாதுகாப்பை இந்தியா அமெரிக்காவை தனது கையுக்குள் வைத்துக் கொண்டு உறுதி செய்தது. அதாவது மேற்குலகம் இலங்கையில் எந்த விதமான ஒரு சலசலப்பையும் செய்துவிடாத மாதிரி இந்தியா பாதுகாத்துக் கொண்டிருந்தது. இலங்கை இந்தியாவை மதிக்காது விட்டாலும் இலங்கைக்கான ஒரு விசுவாசமான தோழன் என்று சொல்லலாம். இலங்கை மதிக்காத அது வேற முடியாது. ஆனால் இப்போது அந்த நிலை உடைந்து விட்டது. அப்ப உடைந்து விட்டது என்று சொன்னால் இலங்கைக்கு அது தெரிகிறது, இனி இந்தியா தங்களை பாதுகாக்காது அல்லது இந்தியா பாதுகாக்க முற்பட்டாலும் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் என்ற நிலையில் தான் இப்போது அனுரகுமார திசாநாயக்காவின் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறார்கள். STF தான் வளமையாக பாதுகாப்பு கொடுப்பது. SF என்றது சிறப்பு படை, அது இராணுவத்தை சேர்ந்தது. STF போலீஸ் தான், அது சிறப்பு அதிரடிப்படையினர் என்று உருவாக்கப்பட்டது. SF அதை STF-ஐ விட வலிமை வாய்ந்தது, அது இராணுவத்தின் சிறப்பான. அப்ப இப்போ இரண்டும் கலந்ததாக ஒரு சிறப்பு அணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்னும் போது AVP தனது புலனாய்வு நடவடிக்கைகள் மூலம் என்ன அடுத்து நடைபெற போகிறது என்பதை ஊகித்து அறிந்திருப்பதாகத்தான் பார்க்கலாம். STF விசேட அதிரடிப்படையினர் ஐக்கிய தேசிய கட்சியின் காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள், ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டவர் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. பல விடயங்களில் விசேட அதிரடிப்படையினர் பல சித்திரவதைகள், பல படுகொலைகளில் நேரடியாக தொடர்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் நேரடி கண்காணிப்பில் ஐக்கிய தேசிய கட்சியால் நேரடியாக உருவாக்கப்பட்டதுதான் விசேட அதிரடிப்படையினர். அவ்வாறான ஒரு அச்சம் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் விசுவாசம் சார்ந்தவர்கள் இதற்குள் அதிகளவில் இருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு அல்லது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்போது இராணுவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு படையணியை உருவாக்குவதற்காக SF என்கின்ற ஒரு படையணி உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்து பேசப்படுகிறது. இதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா? SF என்றது ஸ்பெஷல் போர்சஸ், அது இராணுவத்தின் ஸ்பெஷல் போர்சஸ்.
அது ஏற்கனவே இலங்கை அரசிடம் இருந்தது. STF ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், அது சிறப்பு அதிரடிப்படையினர். அது நீங்கள் கூறியது போலதான் JR என்ற காலத்தில் உருவாக்கப்பட்டது. முற்றுமுழுதாக அது கிழக்கு மாகாணத்தின் நகர்ப்புற சண்டைகளுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. மட்டக்களப்பு, அதாவது கிழக்கு மாகாணத்தின் நகரங்களை பாதுகாப்பது. ஆனால் SF என்பது அது இராணுவம். அது நகர்ப்புறத்தின் சண்டை போடும், காட்டுப்புறமாக இருக்கலாம், அல்லது சிறப்பு நடவடிக்கை குழு என்று சொன்னால் இப்ப ஒரு ஹைஜாக் பண்ண இடங்களை அங்கிருக்கிறவர்களை மீட்பதற்கோ, அல்லது சிறப்பு நடவடிக்கை மூலம் சில சிறப்பு அதிரடி தாக்குதல்களை நடத்துவதற்கோ, அல்லது ஒரு குறிக்கப்பட்ட, அதாவது ஒரு உதாரணமாக முக்கிய தலைவர் யாருக்காவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு சிறப்பு படை அது அவசியமானது. சாதாரண இராணுவத்தினரால் அதை பராமரிக்க, அந்த நிலைமையை கையாள முடியாது என்பதால் தான் சிறப்பு படையினர். அந்த சிறப்பு படையினரிலும் உங்களுக்கு தெரியும், ஆள ஊடுருவும் படையின் அணி இருக்கின்றது என்று பல பிரிவுகள் இருக்கிறது. இப்ப தற்போதைய நிலையின் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த சிறப்பு படை அணியிலேயே தங்கள் உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறப்பு படை அணியை, உங்களுக்கு தெரியும், வந்தவுடனேயே அவர் இராணுவத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார். இதுவரை காலமும் இலங்கையின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பீரங்கி படையில் இருந்து ஒருவரை இராணுவ தளபதியாக கொண்டு வந்திருந்தார். எல்லோருக்கும் அது ஆச்சரியம். வளமையாக அப்படி கொண்டு வருவதில்லை. என்னென்று சொன்னால் யாரையும் நம்ப முடியாது. முந்தியும் அவ்வாறுதான். சிங்க ரெஜிமெண்ட் என்று சொன்னால் சரத் பொன்சேகாவுடைய, கஜபா ரெஜிமெண்ட் என்று சொன்னால் கோத்தபாய ராஜபக்ஷ. அப்ப கோத்தபாய ராஜபக்ஷ சிங்க ரெஜிமெண்டை நம்புவது கிடையாது. அதே போல சரத் பொன்சேகா கஜபா ரெஜிமெண்டை நம்புவது கிடையாது. இந்த அவ்வாறான நிலைமை என்று சொன்னால் அந்த தளபதிகள் விசுவாசமாக இருப்பார்கள். இப்போது அனுரகுமார திசாநாயக்காவின் பாதுகாப்பில் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், தாங்களால் நம்பிக்கைக்குரியவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு சிறப்பு படையணியை அமைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இந்த படையணி என்பது ஒரு சிறப்பான தனித்துவமாக இயங்கும் என்று கூறப்படுகிறது என்றால், இலங்கைக்குள் அச்சுறுத்தல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது சர்வதேச ரீதியான ஒரு அச்சுறுத்தல் அனுரவுக்கு ஏற்பட்டிருப்பதாக உணர்கிறீர்களா? சிலவேளை அவர்கள் அதனை வெளிப்படுத்தாமல் பாதுகாப்பில் அவர்கள் பலப்படுத்துவதற்கான நோக்கமாக இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நான் முதல் கூறியது போல இலங்கையின் உறுதித்தன்மை, ஸ்டெபிலிட்டி குழம்பி விட்டது. எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைகிறார்கள். அப்ப ஒரு நாட்டில ஒரு குழப்பம் நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்நியர் சக்திகள் இலகுவாக ஊடுருவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக இப்போது நிலைமை மிகவும் மோசமானது. ஏனென்றால் இஸ்ரேலியர்களின் ஊடுருவல் மிக அதிகம் இலங்கைக்கும். இஸ்ரேலியர்கள் ஊடுருவார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல்ல எல்லோரும் இராணுவ பயிற்சி பெற்றவர்கள். 2 வருஷம் இராணுவத்துக்கு போய்த்தான் வரும். அங்கு போய் வருபவர் அத்தனை பேரும் புலனாய்வாளர்களாகத்தான் அவர்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க என்று சொல்லும் போது, எனவேதான் மொசாட்டை பொறுத்தவரையில் உலகிலேயே மிகச்சிறந்த புலனாய்வு துறையில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், எல்லோரும் அங்குள்ளவர்கள் எல்லோரும் புலனாய்வாளர்கள். இப்ப இலங்கையில் ஒரு புலனாய்வு தகவல் தேவை என்றால், இலங்கையில் இருக்கின்ற ஒரு இஸ்ரேலிய டூரிஸ்ட் அங்கிருந்து மெசேஜ் ஒன்று அனுப்பினாங்க, இதை பார்த்து அனுப்பண்டா அவனுக்கு தெரியும் நான் எப்படி பார்த்து அதை எப்படி ரகசியமா எப்படி எடுத்து எப்படி அனுப்பணும் என்று தெரியும். அப்ப வர்ற அத்தனை பேரும் புலனாய்வாளர்கள் தான், அதுல மாற்று கருத்தில். இப்போது மெல்ல மெல்ல இலங்கையை ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறார்கள். இப்ப அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இப்ப இஸ்ரேல் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய பிணைக்கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மனுவும் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றை அவர்கள் அங்கு உருவாக்கி இருக்கிறார். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப பைபார்ட்டிஷன் US காங்கிரஸ் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அவர்கள் சந்தித்ததும் பிரதமர் கரணியாக இருக்கலாம், அல்லது நாடாளுமன்ற பேச்சாளர், மற்றது சஜித் பிரேமதாசாவை தான் சந்தித்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு என்ன சொல்றது, அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரித்தாள முற்படுவதாகத்தான் தெரிகின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப அமெரிக்காவின் 2 கப்பல்கள் போயிருக்கின்றது. இப்ப இன்னொரு விடயத்தை நீங்கள் உலகத்தில் நடக்கிற ஒரு விடயத்தை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் ஒன்று தெரியும், கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்ற போகிறது என்று சொன்னால், ஆர்டிக் பனி கட்டி உருகி கொண்டு வருகிறது. இப்ப அந்த இடத்துக்கு ஆக்சஸ், முந்தி அதுக்கு போக முடியாது, இப்போது போகக்கூடியதாக இருக்கின்றது.
அந்த கனிம வளங்கள் ஒன்று. அடுத்ததாக மிசைல் இன்டர்செப்டர், ஆர்டிக்கின் பாதுகாப்பு. கிரீன்லாந்து இல்லைவென்றால் ஆர்டிக்கின் பாதுகாப்பு அமெரிக்காவிடம் இருக்காது. அப்ப சீனாவுக்கும் ரஷ்யாவுடனும் போட்டி போடணும் என்ற நிலையில் தான் அமெரிக்கா இருக்கின்றது. அமெரிக்கா அதை கைப்பற்ற முயன்றிருந்தது. முடியாத கட்டத்தில் இப்போது 3 புலனாய்வாளர்களை அங்கு இறக்கியிருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு சொன்னால், ஒன்று, அந்த கிரீன்லாந்துல இருக்கிற மக்களிட யார் யாருக்கு கிரீன்லாந்து தனி நாடாக வர வேண்டும். இப்ப செமி ஆட்டோனமி என்று சொல்றது, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு முற்று முழுதான சுயாட்சி இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அப்ப அவங்க போட்டிருக்காங்க, அவங்க அந்த 3 புலனாய்வாளர்களை இறக்கி இருக்கிறார்கள். அது இப்போது டென்மார்க்கின் PET என்ற புலனாய்வு அமைப்புக்கும் அது தெரிய வந்திருக்கிறது. எனவேதான் அமெரிக்க தூதுவரை கூப்பிட்டு கலைத்திருக்கிறார்கள். அந்த 3 பேரும் ட்ரம்புக்கு ஆதரவானவர்கள். அவர்களுடைய பணி என்னவென்று சொன்னால், யார் யாருக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்கள் யார் யார் என்ற தகவலை திரட்டுகிறார்கள். யார் யார் டென்மார்க்குக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற தகவலை திரட்டுகிறார்கள். 3வது நபருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்று சொன்னால், அங்கு அந்த அவர்களிடம் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க, டென்மார்க்குக்கு எதிரான கருத்துருவாக்கம். அதை சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு பிரிவினைவாத இயக்கத்தை அமெரிக்கா அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால் அதன் அர்த்தம். அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், 1962ஆம் ஆண்டு கிரீன்லாண்டில் இருந்த பழங்குடி மக்களை டென்மார்க் அரசு அவர்கள் அந்த பெண்களுக்கு தெரியாமல் கருத்தடை சாதனங்களை பூட்டிய விடயம் வெளியில் வந்திருக்கிறது. டென்மார்க்கின் பிரதமர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப என்னென்று வெளியில வந்தது, இவ்வளவு 2 பேரும் திருடர்கள். இப்ப அமெரிக்காவும் டென்மார்க்கும் இதுவரை இணைந்துதான் அதை செய்தார்கள், அந்த பழங்குடி மக்களை இன அழிப்பு செய்வது. இப்போது அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள், டென்மார்க் மீது ஒரு இன அழிப்பு குற்றத்தை கொண்டு வருவதற்கு. உண்மையில் அது ஒரு இன அழிப்பு என்று சொன்னால், அங்கு இருந்த 9000 பெண்களில் பழங்குடியினை சேர்ந்த 4500 பேருக்கு பூட்டியிருக்கிறார்கள் கருத்தடை சாதனம். அதுவும் அவர்களுக்கு தெரியாமல், குழந்தை பிறந்த பிற்பாடு. இப்ப உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில் கூட நினைக்கிறேன் 2010-11ஆம் ஆண்டுகளில் கிளிநொச்சியில் இவ்வாறு பெண்களுக்கு தெரியாமல் கருத்தடை சாதனம் கூட பொருத்தப்பட்டது என்ற ஒரு இஷ்யூவும் ஓடிக்கொண்டிருந்தது முதல். அது நாங்கள் பேசியிருந்தோம் முன்னர். அதே போன்ற அது இன அழிப்புக்குள் தான் வரும். அதை அமெரிக்கா தான் வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப டென்மார்க் அரசுக்கு ஒரு அழுத்தம், மனித உரிமை மீறல் அல்லது இன அழிப்பு என்ற ஒரு அழுத்தம். அடுத்ததாக அங்குள்ள மக்களை அந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பும். நான் ஏன் இதை கூறுகிறேன் இங்கே என்று சொன்னால், அதாவது இவ்வாறான அமெரிக்கா போன்ற வல்லரசுகளால் தங்கள் பூகோள அரசியல் நலன்களுக்காக, அவர்கள பூகோள அரசியல் நலன்களுக்காக சின்னஞ்சிறிய நாடுகள் எவ்வளவு தூரத்துக்கு பந்தாடப்படுவார்கள் என்பது வரலாறு. போர் இடம் நடைபெற்ற போர்களாக இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிற போர்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மூல காரணம் அதாகத்தான் இருக்கு. அப்ப இதே போன்ற ஒரு நிலைமை இலங்கையில் அவர்களால் உருவாக்குவதற்கு பெரிய காலம் எடுக்காது. ஏனென்றால் இலங்கையில் ஏற்கனவே போர் நடந்து ஓய்ந்த இடம். அப்ப அங்கு இன்னொரு போரை உருவாக்குவது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே போல சிங்களவர்களுக்கு இடையில் ஒரு முறுகலை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பெரிய காலம் பிடிக்காது. என்னென்று சொன்னால், 2 தடவைகள் சிங்கள மக்கள் ஆயுத போரை சந்தித்தவர். 3வது தடவை அறகலியா என்று சொல்லி அதுவும் ஒரு வன்முறையாகத்தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ அமைச்சர்கள் வீடுகள் கொளுத்தப்பட்டது, பிரதமற்ற வீடு கொளுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று, வெட்டி கொல்லப்பட்டார் என்று, இப்படி பெருமளவான வன்முறையில் சிங்கள தேசத்தையும் வன்முறை ஊடாக இலகுவாக இந்த அரசுக்கு எதிராக மாற்ற முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் இப்போ உங்களுக்கு ஒன்று புரியும், ஏன் அவர்கள் அனுர குமார திசாநாயக்காவின் பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் சிறப்பு படை அணியுடன். ஒட்டுமொத்தத்தில் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதனை அவர்கள் நேரடியாக உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் அவர்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தல் முதல் நடவடிக்கை என்று பார்க்கலாம். உண்மைதான். என்னென்று சொன்னால், நான் இதை கூறவில்லை, தென்னிலங்கை ஊடகங்கள், அது தென்னிலங்கை ஊடகத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆங்கில, அதுவும் பிரபல்யம் பெற்ற ஆங்கில ஊடகங்கள் இந்த கருத்து என்னென்றால், ஆண்டவனாலும் சேர்க்க முடியாத எதிர்கட்சியை எனரகுமரது ஆக்கிவிட்டார் என்றுதான் அவங்க போடுகிறார்கள். என்னும் போது
அப்ப அவர்களுக்கு ஓரளவு தெரியும். ஏனென்றால் நாங்கள் இது தமிழாக்கள் சொல்லவில்லை, சிங்களாக்கள் தான் சொல்லுகிறார்கள். அது சிங்களத்திலும் பெரிய ஆய்வுகளை செய்தவர்கள் என்னும் போது அந்த இனத்து மக்களின் மன ஓட்டம் அவர்களுக்கு தெரியும். இப்ப இதுல ஒரு அன்றுகுமார திசாநாயக்க அரசும் வேறு வழி இல்லை, அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இறங்க வேண்டும். டெல்வின் டி சில்வா கூறியது போல அடுத்து இந்த தங்களை ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த மூவுக்கு அவர்கள் போகத்தான் வேண்டும். எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகளுக்கும் தப்பி பிழைப்பதற்கு வேறு வழி இல்லை, ஒன்றாக சேரத்தான் வேண்டும். ஆனால் இது இந்த இந்த நிலைமை ஒரு கொதி நிலையில் தான் இருக்கின்றது. அதுதான் அந்த தற்போதைய இந்த பாதுகாப்பு பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு. அயல் நாடுகள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இந்தியா தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவை இந்த அரசு கிட்டத்தட்ட முழுமையாக புறந்தள்ளி விட்டது அல்லது பல விடயங்களிலிருந்து வெளியேற்றி விட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகிறது. உண்மையில் அனுரா அரசிடம் இந்தியா தோற்று விட்டதா அல்லது அனுரா அரசை கையாள முடியாமல் இந்தியா திணறிக் கொண்டிருக்கின்றது? இந்தியாவின் வெளிவார கொள்ளைதான் எந்த இடத்திலும் அது கடும் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கின்றது. வெளிவார கொள்கை என்பது நாடு சார்ந்திருக்க வேண்டுமே தவிர ஒரு தனி கட்சி சார்ந்தோ அல்லது தனி நபர் சார்ந்தோ அல்லது தனிப்பட்ட விரோதம் சார்ந்தோ இருந்தால் அது தவறானது என்பதுக்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சுற்று வட்டாரம் முழுக்க எதிரிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். இப்போதுதான் எஸ்சிஓவில போய் சீனாவுடன் கைகொடுக்க ஒரு நிலைக்கு போயிருக்கிறார்கள். அதையும் அந்த உறவை வளர்ப்பதற்கு நீண்ட நாள் இருக்கும். ஒரே இரவில் இவையெல்லாம் நடந்து முடிந்து விட போவது இல்லை. எனவே இந்த இந்தியாவின் பலவீனம் தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும். இப்ப ட்ரம்ப் இன்னொரு வெடிகுண்டையும் தூக்கி வீசி இருக்கிறார். என்னென்றால் இந்தியாவின் விழுந்தது 5 விமானங்கள் இல்லை, 7 விமானங்கள். தொடர்ச்சியாக இந்தியா அடி வாங்கி கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக கூட அண்மையில் கூட ஒரு செய்தி பார்த்திருந்தேன். கடல் உணவுகள் கிட்டத்தட்ட 500 மெட்ரிக் டன்னை அமெரிக்கா திருப்பி அனுப்பி இருக்கிறது என்று சொல்லி. ஈழத்தமிழ் மக்களின் கடல் வளத்தை ஏன் வரை கொண்டு போனார்கள், என்ன நோக்கத்துக்காக? இப்போது அதைக்கான ஒரு தண்டனையாக கூட இதனை பார்க்கலாம். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால் அந்த பொருளாதார ரீதியாகவும் இப்ப இந்தியாவில் மிகவும் ஒரு கொதிநிலை. இந்தியாவின் ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்தியா கடத்த என்ன செய்கிறது என்ற இடத்தை உடனடியாக ஒரே இரவில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்ப பொருளாதார ரீதியாகவும் பலவீனமாகத்தான் இருக்கு, ராஜதந்திர ரீதியாகவும் பலவீனமாகத்தான் இருக்கு. என்றால் குவாட்ல இருக்கிறதோ அல்லது பிரிக்ஸ்ல இருக்கிறதோ என்ற ஒரு நிலைமையும் இல்லை. இப்ப இந்தியா பலவீனமாக கொண்டு போறது இலங்கைக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்கு. என்றால் இலங்கை எப்போதும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய எந்த ப்ராஜெக்ட் அங்கு வேலை செய்கிறது ஒன்றும் இல்லை. டிஜிட்டல் ஐடியை கொண்டார்கள், கிட்டத்தட்ட அதுக்கு 2 வழக்கு போடப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் சொல்வார்கள் இந்தியாவுக்கு ஓம் என்று தான் சொல்லும் இலங்கை அரசு, ஒருபோதும் அதை நிறைவேற்ற விடாது. இப்ப இந்தியாவை இலங்கை ஒரு தனக்குரிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறது. ஆனால் அதே சமயம் இந்தியா ஈழத்தமிழர்களை தனக்குரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறது. இந்த சிக்கல் நிலை தான் ஈழத்தமிழர் பக்கமும் இந்தியா அசைய முடியாது, இலங்கையும் இந்தியாவுக்கு போக முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள் இருக்கின்றது. எனவே இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்தியாவை சமாளிப்பதற்காக, தான் பலம் பெரும் வரையிலும் இந்தியாவை சமாளிப்பதற்காக வடக்கையும் கிழக்கையும் பேசாமல் விட்டு வைத்திருக்கு. வடக்கையும் கிழக்கையும் விட்டு வைத்திருக்கிறது என்றால் இப்போது வடக்கை சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. இந்தியா அங்கும் ஒரு நெருக்கடியை சந்திப்பதாக கூறப்படுகிறது. உண்மைதான். என்னென்று சொன்னால் இதுவரை நாங்கள் கூட பல தடவைகள் பேசியிருந்தோம். என்னென்று சொன்னால் இலங்கையை சிங்கள தேசம் ஒரே இலங்கை என்று சொன்னால் ஏன் அம்பாந்தோட்டையில் ஒரு முதலீட்டை போடுகிற சீனாவால் அனலதீவில் போட முடியவில்லை என்றால் இலங்கை ஒரே இலங்கை அல்ல என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் திட்டமாக கூட இருக்கலாம், நோக்கமாக கூட இருக்கலாம். அதை வெளியில் சொல்ல மறுக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது தமிழர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கிறது என்பதை உள்ளூர உணர்கிறார்கள். ஆனால் அதை வெளியில் சொல்வதற்குத்தான் அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் அந்த இனவாதம் முற்றுமுழுதாக கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி. உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், அன்று என்னிடம் ஒருவர் பேசும்போது கேட்டிருந்தார், ஏன் தமிழ் மக்கள் இங்க இருக்கிற அமைப்புகளோ இங்க இருக்கின்ற ஒரு ஏதாவது ஒரு சேரிட்டி நிறுவனமாக இருக்கலாம், ஏன் இங்கிருக்கின்ற அரசு மன்னர் மீது அல்லது
பிரித்தானியாவின் அரச பரம்பரை மீது ஒரு வழக்கு போட முடியாது. எங்கள் தாயகத்தை நீங்கள் அதனுடன் இடைத்தது வழக்கு போடுறது வெல்லுறோம் தோற்கிறோம் என்பது இங்க பிரச்சனை இல்லை. அந்த வழக்கு போடுவதுதான் அதே ஒரு வெற்றி தான். சரி, வழக்கை போட்டுவிட்டா நாளைக்கு இங்க இருக்கிற டெலிகிராஃபோ அல்லது டைம்ஸோ அதுலயே வந்துடும். மன்னர் மீது வழக்கு போட்டுட்டா யார் போட்டு ஈழத்தமிழர்கள் போட்டவே ஏனென்ற அப்ப ஓரளவு எங்கட பிரச்சனையாவது வெளியில வரும். இப்ப இது இது வரலாறு. அப்ப இது தெரியும் இலங்கை அரசுக்கு. எனவேதான். ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் சீனா எப்போதும் அவங்களோட டிப்ளமேட்டிக் வேர் அவங்க எப்போதும் ரகசியமாகத்தான் காயை நகர்த்துவார்கள். இந்தியா மாதிரி பெரிய ஆரவாரம் போட்டு ஒன்றும் செய்வதில்லை. இப்ப இருக்கிற நிலைமையில் இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை. இந்தியா சீனாவிடம் தான் போக வேண்டிய ஒரு நிலை, ரஷ்யாவையும் அரவணைக்க வேண்டிய ஒரு நிலை. அப்ப சீனா இனி யாழ்ப்பாணம் சென்றாலும் இந்தியா எதுவும் செய்ய முடியாத நிலை. அப்ப இது சீனாவுக்கு ஒரு சாதகமாக இருக்கலாம். இப்ப இதுவரை காலமும் போகாததுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சத்தையாவது விட்டு கொடுக்க வேண்டும். அது தமிழற்றதானே, அதை யாருக்கு யார் கொடுத்தாலும் யாரும் கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை தானே, அப்படி வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது இது இலங்கை அரசுக்கும் ஒரு சாதகமானது. மெல்ல மெல்ல சீனாவின் அபிவிருத்தி திட்டங்களை அங்கு கொண்டு செல்வதற்கு ஒட்டுமொத்தத்தில் சீனாவினுடைய ஆதிக்கம் நிறைந்து விட்டது. உண்மைதான். உங்களுக்கு தெரியும், இப்ப நினைக்கிறேன் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் கிழக்கு மாகாண ஆளுநரை கூட மாற்றியிருந்தார்கள். கிழக்கில் சீனாவின் ஒரு ISO தர ஆய்வு நிறுவனம், சொயில், அதாவது மண், உரம், கிருமி நாசினிகளை ஆய்வு செய்வது, அவ்வாறு ஆய்வு செய்வதன் ஊடாக அந்த பிரதேசத்தின் விவசாயத்தை அதிகரிப்பது. அது ஒரு ISO ஸ்டாண்டர்ட் என்று சொன்னால் உலகத்தரம் என்றால் இப்ப வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிற ஆக்களும் அங்கு சாம்பிள்களை அனுப்பி ஆய்வு செய்யலாம். அது உண்மையான நல்ல ஒரு திட்டம். ஆனா அதை உடனடியாகவே நிறுத்தி அதை அந்த ஆளுநரையும் இடம் மாற்றியிருந்தார் கிழக்கில். அப்பவே அது நேரடியா எல்லோருக்கும் தெரியும் அது இந்தியா தான் செய்தது என்று சொல்லி இந்தியா செய்தது. அதே போலதான் துணைவேந்தர், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர், அவர் சீன பல்கலைக்கழகத்துடன் ஒரு உடன்பாடு, என்ன தொழில்நுட்பம், டெக்னாலஜி டிரான்ஸ்பர் என்று சொல்லலாம், அல்லது அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உண்மையாக எங்களுக்கு எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சி. ஆனால் அடுத்த நாள் சைன் பண்ண வேண்டும், இரவு அடிச்சு சொல்லிவிட்டுனா நாங்கள் சைன் பண்ண இயலாது. அப்ப அதுவும் எல்லோருக்கும் தெரியும் இந்தியா தான் அதை செய்ததுன்னு சொல்லி. அப்ப வரலாற்று சான்றுகள் இருக்குல்ல, இந்தியா இவ்வாறு இதை கேண்டில் பண்ண. ஆனால் இப்போது முடியாது என்றால் அதுக்கு தற்போதைய மாற்றம் தான் காரணம். எதிர்வரும் காலம் என்பது இலங்கை அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடி மிக்க காலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உண்மைதான். நான் கூறியது போல அதாவது புறச்சூழல்களில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. நன்மைகளில் தான் அந்த நன்மைகளில் ஒன்றுதான் ரணில் விக்ரமசிங்காவை துணிச்சலாக கைது செய்து உள்ளே போட்டது. அது இலங்கை அரசுக்கு அரசியல் ரீதியாக ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இப்ப தென்னிலங்கையில் அமைச்சர் ஒருவர் கூறியது போல, இப்போது போஸ்ட்மேன் கதவை தட்டினாலோ அல்லது PHI கதவை தட்டினாலோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், பின் கதவால ஓடுகிறார்கள் என்று ஒரு கொமடியா சொல்லி இருந்தார் இலங்கையின் அமைச்சர். ஏன்னா எல்லோரும் அவ்வளவு ஒரு கெடிக்கலக்கத்திலே இருக்கிறார்கள். எல்லாரும் ஊழல்வாதிகள் தானே, அங்க எல்லாரையும் தூக்கி போடலாம். ஏன்னா வழக்குகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. இப்ப கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா பணப்பரிமாற்றம் அதுகள் எல்லாம் டிஜிட்டல். அதை அடுத்தது JVP தண்ட புலனாய்வுத்துறை இறக்கி விட்டு தண்டா எல்லாத்தையும் எல்லா தகவலையும் கொண்டு வருவாங்க. அப்ப யாரில் வழக்கு போட்டு யாரை தூக்கணும்ன்றதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப எதிர்கட்சிகளோட வாயை அடைக்கிறதுக்கு அல்லது அவர்கள ஒரு நடவடிக்கையை முடக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஒரு அரசு பயன்படுத்தி இருக்கிறது. அது அவர்களுக்கு நன்மை. ஆனா தீமை என்னென்று சொன்னால் இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த பூகோள அரசியல் மாற்றம், இப்ப தென்னாசியா பிராந்தியத்தில் இருக்கிற போட்டியில் ஏதோ ஒரு பக்கம் அரசு சாயமாக இருந்தால் மறு பக்கத்தால் ஆபத்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த தரப்பை தெரிவு செய்ய போகிறார்கள் என்பதில் தான் தங்கி.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நெருக்கடிகளும் அனுர அரசின் குறிப்பாக இப்போது இடம்பெற்று வருகின்ற நடவடிக்கைகளும் அனுர தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பை அதிகரித்திருப்பதன் பின்னணியும் என்று பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.